கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025, 26ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பேச்சு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுத்திருப்பாரு. அந்த நேரத்துல என்னன்னா நீங்க செய்யற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுத்திருப்பாரு. இப்ப அந்த ராகு பாத்தீங்கன்னா மே 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே நேரம் கேது பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. அதாவது 9ஆம் இடத்துல கேது இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்பாவுக்கான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தியிருப்பார். அதோட அப்பா வழி சொத்துக்கள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை என்னன்னா கேது கடந்த காலத்துல நிச்சயம் பண்ணியிருப்பாரு. தற்போது இந்த கேதுவானவர் பாத்தீங்கன்னா மே 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 8ஆம் இடத்துக்கு வர்ற கேதுவும் சரி, 2ஆம் இடத்துக்கு வர்ற ராகுவும் பாத்தீங்கன்னா சிறப்பான இடம் சொல்ல முடியாது. இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்களை பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவார். ஆனாலும் உங்களுக்கு சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் நீங்க செய்யற எல்லா காரியத்திலையும் வெற்றிகளை உங்களுக்கு கொடுப்பார். அதோட குருவினுடைய பலமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. இதனால ராகு கேதுக்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல பேசுற பேச்சுக்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரத்துல குடும்பத்துல படபடன்னு பேசக்கூடாது. அதே மாதிரி வார்த்தைகளை நிறைய கொட்டக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானம். அதுல ராகு இருக்கிறதுனால உங்களை அதிகமாக பேச வைப்பார். ஆகையால் குடும்பத்துல வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அப்புறம் இந்த ராகுவானவர் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால ஏற்கனவே உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரிக்கும் இடையே பாத்தீங்கன்னா பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தீர்வுகள் திரும்ப நீங்க இருவரும் பேசிக்கொள்வதற்கான வாய்ப்பு அமையும். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராகு வேலையில சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார். இப்ப என்னன்னா அது எல்லாமே தீர்ந்து வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சனி 3ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால வேலையில என்னன்னா உங்களுக்கு நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். அதோட இந்த ராகு என்னன்னா 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி உங்களை சுற்றி இருந்த எதிரிகளின் தொல்லை பாத்தீங்கன்னா இந்த காலத்தில் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ராகுவால பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்கத்துல நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா உறக்கத்தினால பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க. தற்போது இந்த ராகு என்னன்னா 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்து குருவினுடைய 9ஆம் பார்வையானது ராகுவின் மேல விழுவுறதுனால குரு ராகு சண்டால யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு ராகு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா அநேக மகர ராசிக்காரர்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தங்கம் அதிகமாக சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட நிறைய மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதோட இந்த குருவினுடைய பார்வை 2ஆம் வீட்டுல விழுவுறதுனால ராகு என்னன்னா உங்களுடைய கண் மற்றும் பற்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிப்படுத்துவார். இந்த குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளை என்னன்னா ட்ரீட்மெண்ட் எடுப்பதன் மூலமாக பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ராகுவினுடைய 3ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுவுறதுனால உங்களுக்கு நிறைய தன லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட 11ஆம் இடம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய இடம். அதனால இந்த ராகு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற இடத்தை பாக்குறதுனால அநேக மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆசைகளை என்னன்னா இந்த ராகு தூண்டி விடுவார். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் மறுமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா குருவினுடைய அதிசார காலகட்டத்துல மறுமணம் செய்து கொள்வது நல்லது. இந்த குரு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க மறுமணம் செய்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த நேரத்தில் புதிய நண்பர்களிடம் பழகும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ராகுனுடைய 11ஆம் பார்வையானது 4ஆம் வீட்டுல விழுவுறதுனால அநேக மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா புதிதாக சொத்து சேர்க்கைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சொத்துக்கள் வாங்கும்போது பாத்தீங்கன்னா வில்லங்கம் இருக்குதா அப்படிங்கறத சரிபார்த்து வாங்குவது ரொம்ப நல்லது. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அதோட அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா ராகுனுடைய பார்வை இருக்கிறதுனால படிப்புல பெரிதாக ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஆகையால் படிப்புல கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரம் ராகுவானவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளும் பாத்தீங்கன்னா படிப்புல கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பாத்தீங்கன்னா படிக்கிற படிப்புல என்னன்னா தொந்தரவுகள் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா கேதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பா வழி சொத்துக்கள்ல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க.
இருப்பீங்க. தற்போது இந்த கேது வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால அப்பா வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. ஆனால் 8ஆம் இடத்துல வர்ற கேது பாத்தீங்கன்னா அவ்வப்போது உங்களுக்கு மன சஞ்சலங்களை வந்து ஏற்படுத்துவார். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசை வந்து ரொம்ப குழப்பிக்காம நிதானத்தோடு இருப்பது நல்லது. அதோட பல பேருடன் பாத்தீங்கன்னா கருத்து மோதல்கள் அடிக்கடி வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செலவுகளும் பாத்தீங்கன்னா அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு செலவுகளை குறைப்பதற்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுல விழுந்தாலும் குருவினுடைய பார்வை வந்து 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது இருக்காது. ஓரளவுக்கான நல்ல முன்னேற்றங்கள் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். நிறைய மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கேதுவினுடைய 3ஆம் பார்வையானது 6ஆம் வீட்டுல விழுவதனால வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது இந்த கேது வந்து தொல்லைகளை கொடுப்பார். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது. கேதுவினுடைய பார்வை வந்து 6ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுக்கும் தாய்மாமனுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா சண்டைகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வெளியிடங்களுக்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா யார்கிட்டயுமே வந்து வம்பு வழக்குகள் வச்சுக்கொள்ளாம இருப்பது நல்லது. அதோட வெளியிடங்களுக்கு செல்ற நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருட்கள்லையும் கவனமா இருக்கணும். இல்லைன்னா பொருட்கள் பாத்தீங்கன்னா களவு போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.